ஹலோ. ரொம்ப நாளா நான் அட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டாபிக்ல இதுவும் ஒண்ணு. இப்போ நெறைய விஷயங்கள வந்து நார்மலைஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். எவ்ரி ஒன் ஹேஸ் டு செட் தேர் பவுண்டரீஸ். இந்த மாரி நெறைய விஷயங்கள நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ கேர்ள் ஆர் பாய் டசன்ட் வாண்ட் டு கெட் மேரிட், தட்ஸ் ஓகே. நார்மலைஸ் பண்ணுங்க. அவங்க சிங்கிளாவே இருக்கட்டும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டிங் சம்ஒன் இன் யுவர் சேம் ஜெண்டர் ஆர் கெட்டிங் மேரிட் டு சம்ஒன் இன் யுவர் சேம் ஜெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நார்மலைஸ் பண்ணிட்டே வராங்க. ஈவன் கிரேட் டிவோர்ஸஸ் ஆர் நார்மலைஸ்ட். நீங்க ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு மேல யாரையும் டாலரேட் பண்ணிக்க முடியாது. ஸோ டிவோர்ஸ் இஸ் மச் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நார்மலைஸ் ஆகிட்டே வருது. ஆனா இந்த 2025லயும் நார்மலைஸ் ஆகாத ஒரே டாபிக் எனக்கு தெரிஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, a person who dislikes pet. Have you ever been judged for something where the entire world adores pet, and if you dislike pet, you're being judged? Actually, a person who dislikes pets is different and an animal abuser is different. Both are completely two different stands. ஆனா இந்த பெட் லவர்ஸ்லாம் நம்மளை எப்படி பிராண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டு பிடிக்காதனால ஹீஸ் அ பெட் அபியூசர் அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்மளை வந்து ஒரு அவர்ஷனா பார்ப்பாங்க. சி, ஒரு தனி மனுஷனோட சாய்ஸ். அதாவது உங்களுக்கு காஃபி பிடிக்கல, டீ பிடிக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஜஸ்ட் பெட்ஸ் பிடிக்கல, அவ்வளவுதான். அதுக்கு ரீசன் என்னவா இருக்கலாம்னா, ஒரு யங்கர் ஏஜ்ல கிரியேட் ஆன ஒரு ஃபியர் ஃபேக்டரா இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு வந்து அந்த பெட்ல இருந்து வர்ற ஃபர், சலைவா, இல்ல அந்த பெட்டோட ஆர்டர் இதெல்லாம் பிடிக்காம இருக்கலாம். அப்படி இது எதுவுமே இல்லைங்க. பர்சனலாவே எனக்கு என்னவோ பெட்ஸ் பிடிக்கல, பர்சனல் ப்ரிஃபரன்ஸா கூட இருக்கலாம். சி, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, லவ்விங் பெட்ஸ், பீங் கைண்ட் டு பெட்ஸ் வந்து ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நோ, மாரல் ஆப்ளிகேஷன் ஒன்லி லவ்விங் பெட்ஸ் மட்டும் கிடையாது. அண்ட் இன்னொன்று வந்து, த சொசைட்டி ஆல்சோ க்ளோரிஃபைஸ் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் வெரி கம்பேஷனட் டுவர்ட்ஸ் பெட் லவர். எனக்கு ஒரு சின்ன டவுட் தான். இவ்வளோ கம்பேஷனா இருக்கிற நீங்க ஐ டிஸ்லைக் பெட் அப்படின்னு சொல்ற பர்சனோட பவுண்டரிஸையும் கொஞ்சம் கம்பேஷனோட, அந்த ஹியூமன் பீங்கையும் ஒரு கம்பேஷனோட பார்க்கணும் அப்படின்றத உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல. அண்ட் கடைசி விஷயம், நாட் லைக்கிங் பெட்ஸ் அப்படின்னா தட் டசன்ட் மீன் ஐ எம் ஹார்ட்லெஸ், ஐ எம் ரூட், ஐ எம் ரிஜிட், ஐ எம் அன் அனிமல் அபியூசர். இல்ல, அவங்களுக்கு பெட் பிடிக்கல, that particular person doesn't like pets. இந்த ஒரு லைன் தான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் எப்பவுமே அடிக்கடி நிறைய பேர்கிட்ட டெய்லி பேசிஸ்லயே நான் சொல்ற வார்த்தை வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. இந்த வார்த்தையை நான் ரொம்ப பயன்படுத்துவேன். ஸோ ஒரு ஃபேமிலியா யுனைட்டடா இருக்கணும். பட் அங்க உள்ள ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பரோட தனித்தனி ப்ரிஃபரன்ஸ், பர்சனல் சாய்ஸஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். தட் இஸ் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. ஸ்டாப் ஜட்ஜிங் someone for disliking pets. That's it.